பாத்தீங்களா? எல்ஓடி லைன் அவுட் டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லுவோம். ஹரிசாண்டல் வெர்டிகல் அந்த கண்டுபிடிக்கிற சொல்றேன். ஹரிசாண்டல் வெர்டிகல் நான் சொல்றேன். அந்த கிளிப்பு ஒன்னும் அந்த அகாலம் ஜாஸ்தி இருந்துச்சுல மேல, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த எல்ஓடி காயில் இருக்குல்ல, இந்த எல்ஓடி காயிலுக்கு பக்கத்து பின்னு இதுக்கு போற ட்ராக் வந்து ஹரிசாண்டல் இந்த இருக்குல்ல, அப்படியே திருப்பிட்டீங்க. இந்த எல்ஓடியோட இருக்கா சரியா? இதுக்கு இந்த 4 பின்னு பாத்தியா? ஆமா. நான் இங்க இருந்து ஒரு வயர் போகும்போது வயர் மீன் ட்ராக் இதுக்கு நேரா இந்த ட்ராக் தெரியுதா? இது பக்கத்துல இருக்கா? இதுவும் இது பக்கத்துல உள்ளதும் ஹரிசாண்டல். இதுல நீங்க கொஞ்சம் கிளியர் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்க, இது பண்ணீங்கன்னா எல்சிடி எல்இடி பண்ணு பாக்குறப்ப அப்பதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இதுக்கும் அதுக்கு என்ன, இதோட சிக்னல் என்ன பண்ணுது, இதே இது அங்க ஸ்கிரீன்ல என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறது ஈஸியா தெரியும். ஹரிசாண்டல் என்ன எலக்ட்ரிக்கல்? ஹரிசாண்டல் நார்மலா இது பாத்தீங்கன்னா நம்ம டிவி ஒன்னு ஸ்கொயர்ல இருக்கும், லைன்ல இருக்கும், ரெண்டு ஆக்சுவலும். இது வந்து ஹரிசாண்டல், இது வந்து வெர்டிகல். இது என்னன்னா இப்ப நார்மலா வந்து இந்த சொன்ன வீடியோ சிக்னல் அப்படின்றது ஒன்லி ஃபார் த ஸ்பாட், ஒரே ஒரு புள்ளியா மட்டும் தான் வரும். இங்கிருந்து சிக்னல் இருக்கு இல்லையா, இங்கிருந்து போற சிக்னல் ஒரே ஒரு ஸ்பாட்டா மட்டும் போய் ஸ்கிரீன்ல பட்டு தெரிக்கும். தெரிக்கிறப்ப உங்களுக்கு அந்த ஃப்ளோரசன் கோட்டின்னு சொல்லுவாங்க, அதுல பட்டு தெரிக்கிறப்ப வந்து வெளிச்சம் ஸ்ப்ரெட் ஆகும். பட் இந்த புள்ளி இருக்கு தெரியுமா, இந்த புள்ளிய இப்ப நார்மலா ஒரு ஃபேஸ் இருக்கு, இந்த ஸ்கிரீன்ல வந்து இந்த இடத்துல ஃபேஸ் தெரியணும் சரியா? இங்க படுற புள்ளி இப்படி ஸ்ப்ரெட் ஆகிறப்ப இதை வந்து ஹரிசாண்டல்னா இதுல வந்து இங்கிட்டு வந்து இத்தனை புள்ளி தெரியணும். ஆக்சுவலா எல்லாமே டாட்ஸ் தான். இப்ப உள்ள லேட்டஸ்ட் சரி பழசங்க இந்த டாட்ஸ் சொல்லுவோம், உள்ள டாட்ஸ் இதுல வந்து இத்தனை புள்ளி ஹரிசாண்டலா தெரியணும், வெர்டிகலா இத்தனை புள்ளி. இப்ப இந்த லைன்ஸ் ஒவ்வொன்றும் அந்த ஸ்கிரீன்ல லைன் சொல்லுவோம். இப்போ எக்ஸ் ஒய் சொல்றோம்ல, எக்ஸ் ஒய் சொல்லுவோம். இப்ப இதுல வந்து இங்க ஒரு புள்ளினா இங்க ஒரு புள்ளி, இங்க ஒரு புள்ளி, இங்க ஒரு புள்ளி, இங்க ஒரு புள்ளி, இப்படின்னா தான் ரவுண்ட்ஸா வரும் இருக்கா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ல எத்தனை புள்ளி, ஒய்ல எத்தனை புள்ளி. இப்ப எக்ஸ்ன்றது என்னன்னா, எக்ஸ்ன்றது இதுனா வெர்டிகல்னா, ஒய்ன்றது ஹரிசாண்டல். அப்ப இதுல வந்து எக்ஸ் இந்த இருக்குல்ல, இதுல வந்து எக்ஸ்ல 1 2 3 அந்த வெர்டிகலா வந்து 3 புள்ளி இருக்கணும். ஹரிசாண்டல் எத்தனை புள்ளி பாத்துக்க, 1 2 3 1 2 3 4. இந்த சைட்ல என்றப்ப இத்தனை புள்ளி, இந்த சைட்ல வரப்ப இத்தனை புள்ளி. இந்த புள்ளிகள் சேர்ந்து வரப்பதான் நமக்கு வந்து ஒரு இமேஜா தெரியும். இதே டெக்னாலஜி தான் இப்ப உள்ள எல்சிடி ஸ்கிரீன் பேனல் இருக்குல்ல. இதுல வந்து ஸ்கொயர்ல இதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும், வைனா அது ஒரு கால்குலேஷன் இருக்கும். இப்ப ரெண்டுக்கு அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி எல்லாம் சொல்லுவோம், ஹரிசாண்டல் ஃப்ரீக்வன்சி வெர்டிகல் ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சி லைவா படிக்கிறப்ப சொல்றேன். அந்த ஃப்ரீக்வன்சில வந்து இத்தனை டாட்ஸ் வரதை வச்சுதான் நமக்கு விசுவலா இமேஜ் தெரியும். லைன் அவுட்புட் டிரான்ஸ்ஃபார்மர் அல்லது இஹெச்டி எலக்ட்ரோ ஹை டென்ஷன் கொண்டது, ரெண்டு பேர் சொல்லுவோம். எல்ஓடி எல்ஓடி லைன் அவுட்புட் டிரான்ஸ்ஃபார்மர், அப்படி இல்லைன்னா இஹெச்டின்னு சொல்லுவோம். இஹெச்டி எலக்ட்ரோ ஹை டென்ஷன் வோல்ட். ஆக்சுவலா இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 வோல்ட்டுக்கு மேல பிரச்சனை ஆமா. எலக்ட்ரோ ஹை டென்ஷன் வோல்ட். ஆக்சுவலா டயோட கான்செப்ட் கேள்விப்பட்டீங்க தெரியுமா? நார்மலா ஒரு ஏசி டிசி மாதிரி இதுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் சொல்றோம். இதோட அவுட்புட் வந்து நார்மலா இப்போ வரதுல கொஞ்சம் லேட்டஸ்டா இன்பில்ட்டே ஒரு டயோட் கொடுத்த மாதிரி இருப்பாங்க. பட் பழைய மாடல் இதுக்கு ப்ரீவியஸா இருந்தது. இது ஆக்சுவலா கலர் டிவில கேட்டு பாத்தீங்க. இதுக்கு ப்ரீவியஸா வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல என்ன பண்ணுவோம்னா, இது வரைக்கும் ஒரு வரும், இங்க இருந்து ஒரு நீளமான டயோட் இருக்கும். பட் அந்த நார்மல் டயோட ஆம்பியர், இது உள்ள ஹெவி ஆம்பியர் இருக்கிறது 20,000 வோல்ட் அப்படின்றப்ப அது ஆம்பியர் ஹெவியா இருக்கும். அப்படின்றப்ப அதுக்கு ஒரு பெரிய டயோடு போட்டிருப்பாங்க. நீளமான டியூப் இவ்வளவு பெருசா இருக்கும். இந்த டயோடு போச்சாலுமே ஒர்க் பண்ணாது. இங்க இருந்து வர ஏசி டிசி கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த டயோடு 400 இருக்கும், கேத்தோட் இருக்கும். இதுல இருந்து வராது நடுவில் கட் பண்ணி இன்புட் கொடுத்து இதோட அவுட்புட் எடுத்து கீழே மேல நெட்ல கொடுப்பாங்க. இந்த ஸ்பீக்கர் சொன்னீங்க, கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணிருக்காங்க.
ஃபில்டருக்காக இப்ப என்னன்னா டேரக்டா கொடுத்தீங்கன்னா அந்த ஃபுல் ஸ்ட்ரென்த் அது போகும். அந்த கெப்பாசிட்டி வழியா பார்ப்போம் வந்து வெறும் அந்த சில்னஸ் இருக்குல்ல, வெறும் அந்த சில்னஸ் மியூசிக்ல இருக்க சில்னஸ் மட்டும் வரும். நீங்க நார்மலா வேற இதுல கூட செக் பண்ணி நம்ம ஏதாவது ஆடியோஸ் பார்ப்போம். ஆடியோ பாக்குறப்ப ஒரு சும்மா நார்மலா ஒரு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுவோம், அந்த ஒரு கண்டென்சர் வழியா கனெக்ட் பண்ணுவோம். கண்டென்சர் வழியா கனெக்ட் பண்றதுக்கும் டைரக்டா கனெக்ட் பண்றதுக்கும் என்ன வேரியேஷன் லைவா வேற பார்ப்போம். இதுக்கு இந்த நெக் போர்ட்ல சொன்ன சிக்னல் இது பாத்தீங்கன்னா பழைய பிளாக் அண்ட் ஒயிட்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் வீடியோ சிக்னல் வந்து ஒரே ஒரு சிக்னல் மட்டும் போகும். பட் ஆனா கலர் டிவில 3 சிக்னல், ரெட் கிரீன் ப்ளூ RGB அதுல போட்டிருப்பாங்க. பின்னாடி மென்ஷன் பண்ணிருப்பாங்க, ஒரு RGB கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இல்லைங்க RGB மென்ஷன் ரெட் கேத்தோடு ப்ளூ கேத்தோடு இதுதான் இப்போ இந்த மதர் போல இன்னொரு டிவி ஒன்று பார்த்தேன் சார். இந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஐசி மட்டும் இருக்கு. ஒரே ஒரு பெரிய ஐசி. அது வந்து இது பவர் செக்ஷன் இருக்காது, டிசி வோல்ட்ல ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். சோனி மதர் போனா சோனிக்கு என்ன பண்ணா எக்ஸ்ட்ரா ஒரு அடாப்டர் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். உள்ள பவர் சப்ளை போட்டிருக்காது. அப்போ ஒரு சின்ன போய் இந்த அளவுக்கு மட்டும் தான் போட்டிருப்பேன். இப்போ இதுல பவர் சப்ளை தான் நம்ம அவ்வளவு தூரம். இப்போ இதோட ஒர்க்கிங் போர்டு இவ்வளவு தானே இந்த இருக்குல்ல. இல்ல ஒரு ஐசி இந்த ஒரு போர்ட்ல அவ்வளவுதான் ஐசி இருக்கு, இந்த கெப்பாசிட்டரே இல்லாம. அதாத்தாமா அது பவர் சப்ளை எக்ஸ்டர்னலா கொடுத்துருப்பாங்க, இன்புல்ட்டா இருக்காது. உள்ள இருக்கா கீழே அந்த பவர் சப்ளையோட சாக்கெட் கீழே இருக்கும். சாக்கெட்ஸ் இருக்குல்ல, இந்த சாக்கெட் கீழே இருக்கும். எக்ஸ்டர்னலா இன்புட் கொடுத்து ஒர்க் பண்றது. பவர் சப்ளைன்றதா கண்டிப்பா இது மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இல்லாம பவர் சப்ளை இருக்காது. 100% இருக்கும். லைட் டாஸ் லைட் கொடுங்க, சொல்லிடுறேன். ஒவ்வொன்றுக்கும் பிரான்ச் கண்டிப்பா போட்டுருப்பாங்க. அந்த இடத்துல RGB கொடுக்கணும் பாரு, போட்டுருக்கான் பாரு RGB போர்ட்ல பாருங்க. ஜேஐ அது இல்லையா? சரி அது கனெக்டோட ரெட் கிரீன் ப்ளூ தனித்தனியாக இருக்கும். போர்டில் இருக்குல்ல, 3 கேத்தோடு இருக்கும். நார்மல்னா ஒரு சிங்கிள் கேத்தோடு. அப்படி இல்லைன்னா நீ இதோட இது இருக்குல்ல பேஸை கட்டிட்டு கீழே தான் இருக்கும். மேலே இல்லைன்னா கீழே இருக்கும். கம்பல்சரி இந்த 3 டிரான்சிஸ்டர் இருக்கும். இந்த இருக்குதியா, இப்போ இது நான் சொல்லல ப்ரீ ஆம்பிளிஃபையர் தனி, இது பவர் ஆம்பிளிஃபையர் 1 2 3 இருக்குல்ல. இந்த 3ஓட அவுட்புட் தான் நீங்க ரெட்டோட 1 கிரீனோட 1 ப்ளூவோட 1 ஒன்னு அந்த ஆம்பிளிஃபை பண்ணிப்போம். 3மே அந்த கேத்தோட தான் ஆகும். இந்த இதோட இருக்குல்ல, இந்த டிரான்ஸ்டரோடது இங்க போயிட்டு நேரம் இந்த இடம் போகுது. இப்போ இதோட தான் இங்க ஜாயின் ஆயிருக்கும் இருக்குல்ல, இதோட இதுல ட்ராக் ஜாயின் ஆயிருக்கும். 3மே ஜாயின் ஆயிருக்கும். ஆமா 3மே தனித்தனியா ஜாயின் ஆயிருக்கும். நான் அந்த ட்ரை சால்வ் சொன்னல, இதுல பாரு, இதுல பாத்தீங்கன்னா ஒரு கலர் கம்மியா வந்திருக்கும். இந்த இதுல பாருங்க, இந்த டிரான்ஸ்டரோட ஒரு 2 பாருங்க தூக்கிட்டே இருக்கு பாருங்க, கரெக்டா இல்லாம. அது லேசா டச் ஆகிறப்ப கலர் கரெக்டா வரும். லேசா அடிச்சுன்னா வந்து கலர் ரொம்ப டல்லா வரும்.
எல்லா டிரான்சிஸ்டரும் கனெக்ட் ஆயிருக்கு. பழசுல அந்த மேனுவல்ல வந்து அந்த இந்த மாதிரி இந்த ஐசி இருக்காது. இது பாத்தீங்கன்னா இதுதான் ப்ரோக்ராம் ஐசின்னு சொல்லுவோம். ப்ரோக்ராம் ஐசி இதுக்குரிய மெமரி ஐசி இது. இப்போ நார்மலா சிஸ்டத்தை பார்த்தப்ப பயாஸ்ன்னு சொன்னோம்ல, பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். இதோட பயாஸ் தான். இதுல என்னன்னா இந்த செக்ஷன் இருக்கு, எல்லாமே டீடைல்ஸ் நீங்க ஆன் பண்ண மெனு இருக்கு இல்லையா, மெனுல பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், ஸ்கேனிங் அந்த மாதிரி அதோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இதுல தான் இருக்கும். எர்த்து மேல எர்த்துக்காக கொடுத்துருக்காங்க. போர்டோட எர்த்து வந்து இந்த இடத்துல எர்த்து வந்து எடுத்தாங்க. சிஆர்டிடில மட்டும்தான் அதெல்லாம் இருக்கு. இல்ல இதுலயுமே மேல இருக்கும். இது காயில் அது ஆக்சுவலா இல்ல இந்த காயில் எதுக்காகனா அந்த ஹரிஜாண்டல் இருக்குல்ல, படத்துல லேசா ஒதுங்கிறது அந்த மாதிரி சிம்டம்ஸ்க்காக ஹரிஜாண்டல் டிரான்ஸ்லேட்டர் காயில் சொல்லுவாங்க. அது காயில் கட்டியிருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அது ஹரிசாண்டலா வெர்டிகலா கட்டியிருக்காங்க. அது ஒண்ணு கட்டானாதான் ஆமா சுத்தமா பண்ணுது. ஒண்ணு அது ஆக்சுவலா வெர்டிகல் கட்டானா ஹரிஜாண்டல் லைன் மட்டும் வரும், ஹரிஜாண்டல் கட்டானா வெர்டிகல் லைன் மட்டும் வரும். இதுல ப்ராப்ளத்துல எப்படின்னா என்ன இல்லையோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் ப்ராப்ளம் இருக்கும். வெர்டிகல்ல ப்ராப்ளம் இருக்கு, ஹரிஜாண்டலா காமிக்கும். அப்ப நம்ம ஹரிஜாண்டல் ப்ராப்ளம் நினைச்சக்கூடாது. வெர்டிகல்னா நீங்க வந்து ஹரிஜாண்டல்ல காட்டணும். வெர்டிகல்னா படம் இப்படி விரியாது சரியா, ஹரிஜாண்டலா படம் இப்படி விரியாது. ரெண்டாவது ஃபியூஸ் இதுல கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலயும் இன்புட் வோல்டேஜ் இன்புட் இருக்குல்ல, அந்த மாதிரி இதுல ஃபீஸ் தர மாட்டோம். இருக்கும் கண்டிப்பா இருக்கு. அங்க இருப்பாரு அதோட அது எல்லாமே அதோட இன்புட்ல பாரு. அதான் உனக்கு சிம்பிள் சொன்னேன். எஃப்னு சொன்னா இந்த அதோட பவர் இன்புட் எங்க இருக்கு, இதான் நீங்க ஏசி இன்புட் கொடுக்குறீங்க, அது அப்படியே கீழே பாருங்க, அப்படியே தெரிஞ்சுங்க. உங்களுக்கு எதுன்னு தெரிஞ்சு எஃப்னு போட்டுருங்க, பக்கத்துல எஃப்னு இருக்கும். சும்மா தெரியும் தெரியும். போட்டுருக்கா அப்படியே அது திருப்பி எந்த காமன் இருக்குல்ல, இதான் ஃபியூஸ். எல்லாமே சர்வேர் கவுண்டர் வைக்கிற மாதிரி. இது என்னன்னா இந்த கனெக்டரை கொண்டு போய் அங்க பெருசா வைக்கிறது சிரமம் அப்படின்றப்ப அதை வந்து இன்பில்டபிளா உள்ள பண்ணிருக்காங்க. அது அப்படியே மீட்டர்ல கீழே செக் பண்ணீங்கன்னா தெரியும், ஓம்ஸ் காமிக்கும். இதுல என்ன காமிச்சோ அதே தான் அதுலயும் காமிக்கும். இந்த இருக்குல்ல அப்ப அந்த ரெண்டு கிடைக்க கட்டும். இப்ப ஓபன் ஆயிடுச்சுன்னா இந்த சவுண்ட் வராது, ஃபீஸ் ஓபன்னா சவுண்ட் வராது. இது வேலை செய்யாதுன்னா சவுண்ட் வராது. இந்த இருக்குல்ல, இந்த வீடியோ இருக்கு, சும்மா வீடியோ எக்ஸாம்பிளுக்கு இருக்கா, இது என்ன பண்ணிருக்காங்க, ஃபீஸ் போயிருக்கு கீழே சும்மா இந்த பத்த வச்சிருக்காங்க, சும்மா கீழே பத்த வச்சிருக்காங்க. அந்த ஃபீஸ் வெடிச்சிருச்சு கீழே சும்மா இந்த கனெக்ட் பண்ணி இப்ப எடுத்து விட்டோம்னால சவுண்ட் வராது. எடுத்து விட்டோமா அந்த ஃபீஸ் வச்சுக்கோங்க சவுண்ட் வராது. இப்ப சவுண்ட் வச்சிருக்கோம் நான் செக் பண்றப்ப இப்ப சவுண்ட் வராது இல்லையா. ஸ்டார்ட் பண்ணாமல போனா நீங்க ஒன்னா செக் பண்ண உங்களுக்கு நீங்களா இண்டிவிஜுவலா செக் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்றப்ப அப்படின்றது எல்லாரும் இது இத்தனை வோல்ட் ஆமா வோல்டேஜ் இந்த இதோட அவுட்புட் மேக்ஸிமம் நடந்து இந்த இடத்துல வோல்டேஜ் போட்டிருப்பாங்க. இங்க இருக்கும் இந்த ஒவ்வொரு அவுட்புட் சொன்னீங்கல்ல, இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 அவுட்புட் இருக்கும். டயோடு போட்டிருப்பாங்க. டயோடோட இதுல இத்தனை வோல்ட் தான் வச்சு செக் பண்ணணும். ஆமா நீங்க டிசில வைக்கிறப்ப மேக்ஸிமம் என்ன பண்ணலாம், டிசில எவ்வளவு இருக்கு 600 வோல்ட் இருக்கு. 600 தான் இனிஷியலா வச்சுக்கோ, கொஞ்ச நாள் பழக வரைக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியாது எங்க என்ன வோல்ட் இருக்கு. 600 வோல்ட்டுக்கு மேல இங்க வராது, எங்கேயுமே 600 வோல்ட்டுக்கு மேல வராது. இன்னும் இஹெச்டி வோல்ட் தான் செக் பண்ண முடியாது. இதுக்குள்ள வந்து 600 வோல்ட் தான் மேக்ஸிமம் வரும். அப்ப மேக்ஸிமம் செக் பண்ணா இப்போ 600 வச்சு 17 அப்படின்னு நினைச்சுன்னா திருப்பி அதனால குறைச்சு அக்யூரேட்டா பார்க்கறது குறைச்சிக்கலாம். மேக்ஸிமம் நீங்க ஸ்டார்டிங்ல வைக்கும் போது டிசில செக் பண்ணாலும் செக் பண்ணணும், ஏசில செக் பண்ணணும். ஏசி எல்லாம் செக் பண்ண கூடாது. எனக்கு தெரிஞ்சு நீங்க ஏசிலாம் நீங்க வந்து எந்த ஒரு காரணத்தும் செக் பண்ண ஏசில போய் மீட்டரே சொல்லக்கூடாது. ஏன்னா மத்த எதுனாலும் ஒன்னும் மீட்டர் ஒன்றும் செய்யாது. மத்த ஏசில மட்டும் சொல்லி வேற ஏதாச்சும் பொசிஷன் வச்சு டப்பு மீட்டர் வெடிச்சிடும்.
டிசி வோல்டேஜ் செக் பண்றப்ப நீ வந்து கம்மியா வச்சினாலும் ஒன்றும் ஆகாது. ஏசியில வச்சுட்டு டிசியில வச்சுட்டா டப்பு மீட்டர் போயிடும். ஏசியில வச்சு எதுல வச்சாலும் மீட்டர் போயிடும். இந்த இருக்குல்ல ஏசியை தவிர நீங்க இருக்குல்ல இந்த ஏசியை தவிர நார்மல் 230 வோல்ட் வரும். நீ தெரியாம 200 வச்சுனா சொன்னா டப்பு மீட்டர் போயிடும். அதனால ஏசியை வோல்டேஜ் அதிகமா வந்தாலும் போயிடும். 600 வோல்டேஜ் மேல வராது. சொல்றேன் 600 நம்ம எல்லாமே போயிருமே. 600 வச்சு செக் பண்ணி சேஃப்டி அவ்வளவுதான். கெபாசிட்டர் எத்தனை வோல்ட்? அது 220 mmFT 450 வோல்ட் சைட்லயே போட்டுருப்பாங்க. ஒவ்வொன்றுலயுமே அந்த சைட்லயே மைக்ரோ ஃபேரட் போட்டிருக்கோம், வோல்டேஜ் போட்டிருக்கோம். இதெல்லாம் இதே மாதிரி செராமிக் அது செராமிக் கெபாசிட்டர், டிஸ்க் கெபாசிட்டர், செராமிக் கெபாசிட்டர் சொல்லுவோம். செராமிக் கெபாசிட்டர்னா என்ன சார்? டிஸ்க் ஆக்சுவலா இப்ப நார்மலா இந்த கெபாசிட்டர் வந்து டிசில மட்டும் தான் ஒர்க் பண்ணும். இது டிசில ஒர்க் பண்ணும், ஏசில ஒர்க் பண்ணும். ஆமா, அது என்னன்னா டிசி ஏசி பிளஸ் சிக்னல் பைபாஸ். இப்ப இதுல வந்து சிக்னல் வந்து ரொம்ப அந்த ஹை வோல்ட் அது சிக்னலுக்கு சின்ன சின்ன கெபாசிட்டர்ஸ் எல்லாம் இருக்கு 4.7 அந்த மாதிரி. அது மட்டும் சிக்னலை பாஸ் பண்ணும். இந்த மாதிரி சிக்னலையும் பாஸ் பண்ணும், ஏசி வோல்டேஜ் பாஸ் பண்ணும், டிசியும் பாஸ் பண்ணும். பிளஸ் வந்து இந்த எர்த்திங் இருக்குல்ல ஹை வோல்டேஜ் எர்த்திங் சொல்லுவோம். ஹை வோல்டேஜுக்கு இது போடுவாங்க. என்னன்னா ஏசி உள்ள ஏசி இன்புட் இருக்கு, அங்கேயும் போட்டுருப்பாங்க. பாத்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா ஹை வோல்டேஜ் ஷார்ட் சர்க்யூட் ஆகி உள்ள காம்பனன்ஸ் ஃபெயிலியர் தடுத்துரும். இதெல்லாம் அப்படி இல்ல. இப்போ அதுல ஒன்லி டிசி மட்டும்தான். ஏன் அதுல இருக்கும், அதுல இருக்கும் டிஸ்க் இருக்குமா, சின்ன குட்டியா போட்டுருப்பாங்க. அந்த போட்டுருக்காங்க, ப்ளூ கலர் போட்டுருக்காங்க மிட்டாய் மாதிரி. அதுல கொஞ்சம் பெருசா இருக்கும், அது சிறுசா இருக்கும். பட் அதில் வோல்டேஜ் எல்லாம் சேர்த்துலாம். இதே அதே கெபாசிட்டர் எது? அதான் அதே கெபாசிட்டர். அது சிக்னல் செக்ஷன்லயும் போடுவாங்க, ஏசியோட இன்புட்லயும் போடுவாங்க. அது மாதிரி மல்டி பர்பஸ் எல்லா இடத்துலயும் யூஸ் ஆகும். பட் இது கெபாசிட்டர் வந்து ஒன்லி ஒன் ஸ்டோரேஜ். அந்த ஒரு டிசி கன்வர்ஷன் ஸ்டோரேஜ் அந்த மாதிரி டிசி ஒர்க் பண்ண இருக்கணும். என்னென்ன மாதிரி கம்ப்ளைண்ட் சார் வரும் மெயினா இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பழைய சிஆர்டி எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவர் சப்ளை கம்ப்ளைண்ட். அதுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஹரிசாண்டல் வெட்டிங் கம்ப்ளைண்ட். அதுக்கடுத்து ஆடியோ, அதுக்கடுத்து ஆப்ஷன்ஸ் இந்த டியூனிங் சரியா இதுல படம் தெரியாது, இதுல புலி பிளேயா தெரியாது, இந்த மாதிரி இஷ்யூஸ் போயிடுச்சுன்றது. நீங்க என்னன்னா அந்த டியூபோட லைஃப் இப்ப அதுக்குமே லைஃப் இருக்கு, இத்தனை ஹவர்ஸ் தான். எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் எது நீங்க இப்ப இங்க இருக்க காம்பனன்ஸ் இங்க தயாரிச்சிருக்க ஒவ்வொரு காம்பனன்ட்டுக்குமே ஒரு லைஃப் இருக்கு. நமக்கு மாதிரி மனுஷனுக்கு 60 வயசு அப்படின்னா அதுக்கு வந்து 60 மணி நேரம் எல்லாமே ஹவர்ஸ். இத்தனை மணி நேரத்துல ஃபெயிலியர் ஆகும். அத்தனை மணி நேரம் இதோட சேர்ந்து ஆமா. இது எல்லாமே உள்ள போயிருமா, உள்ள காயில வந்து இது பண்ணி ஃபுல்லா அந்த மோல்டு பண்ணி வச்சிருப்பாங்க. புதுசா மாத்தணும். இதெல்லாம் போச்சுன்னா எதுவுமே சர்வீஸ் கொடுத்தாரு. புதுசா போர்டே மாத்தணும், அதெல்லாம் ஈஸியா. இது என்ன 300 ரூபால இருந்து 600 ரூபா போகும். மேக்ஸிமம் கெபாசிட்டி தான் நிறைய போகும். கெபாசிட்டி ரெசிஸ்டன்ஸ்லாம் ரேர், கெபாசிட்டி தான் அதிகம். கெபாசிட்டி டிரான்சிஸ்டர் அதிகமாக போகும். எனக்கு ரெசிஸ்டன்ஸ்ல ஏதாச்சும் காம்பனன்ஸ் ஃபெயிலியரா இருக்குங்க. இப்போ ஒரு வெர்டிகல் சைஸ்ல ஐசி போச்சு அப்படின்னா ஐசி போறதுக்கு முன்னாடி அது லோடிங் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லா ஒரு அங்க இருக்க ஐசிஸ் இருக்குல்ல, ஐசி டிரான்சிஸ்டர் ஒரு இன்புட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லோடிங் ஒரு ரெசிஸ்டர் வழியா தான் வோல்டேஜ் கொடுப்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னா சப்போஸ் ஹை வோல்டேஜ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டக்குனா ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆயிடும், உள்ள வந்து காமன்ஸ் போயிடக்கூடாது. இப்ப அந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகிறப்ப காமன் ஃபெயிலியர் ஆகுதுல ஒரு ஐசி ஃபெயிலியர் ஆகுமா, அப்ப என்னன்னா கம்பெனி ஓப்பன் ஆயிருக்கும். ஐசி சம்டைம்ஸ் ஐசி போயிருக்கும், மாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணாது. அப்ப ஐசிக்கு இன்புட் வர வோல்டேஜ் வருதான்றது செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு வோல்டேஜ் வரல அப்படின்னா நீங்க அந்த முழுக்க ரெசிஸ்டன்ஸ் சரி மாற்றணும். இதுதான் ரேர் கேஸ் தான் கொஞ்சம் போட்டு மண்டையாக வருது. என்னன்னா அந்த ஹை வோல்டேஜ் ரேம் இது நார்மல் ரெசிஸ்டன்ஸ் ஓம்ஸ் இருக்குல்ல, அது என்னன்னா ஹை ஓம்ஸ் ஆயிரும். அதை வந்து இதான் ஒரு சில ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்க சிரமமா இருக்கும். நார்மலா என்னன்னா இந்த இடத்துல ஒரு 3.3 வோல்ட் போகணும். அந்த 3.3 வோல்ட் போற இடத்துல ஒரு 4.7 ஓம்ஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது என்ன ஆகுனா திடீர்னு ஹை ஓம்ஸ் ஆயிரும். 4.7 ஓம்ஸ் திடீர்னு 8 ஓம்ஸ் ஆயிரும். பட் ஆனா நம்ம செக் பண்றப்போ வோல்டேஜ் அங்க போகும், பட் ஆனா ஒர்க் பண்ணாது.
இந்த மாதிரி ரேர் கேஸ் வந்து சில இது கண்டுபிடிச்சிடும். அப்ப என்ன பண்ணணும்னா அப்பதான் அந்த மல்டிபிள் அக்யூரேட்டா செக் பண்ணணும். ஏன்னா நம்ம நார்மலா என்னன்னா ரொம்ப பேசிக்கா இவ்வளவுதான் வோல்டேஜ் வரும் அப்படின்னாலும் கான்ஃபிடன்ஸ் செக் பண்ண மாட்டாங்க. வோல்டேஜ் வருதா டிசி வருதா செக் பண்ணிட்டு போயிடும். சப்போஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இவ்வளவு வோல்டேஜ் வரணும் 3.3 வரணும் 3.1 3.2 வந்தா கூட சம்டைம் ஒர்க் பண்ணாது. அப்படின்றப்ப அந்த இடத்துல ஏதாச்சும் ரெசிஸ்டன்ஸ் கைவம்ஸ் ஆயிருக்கா அப்படின்னு பாக்கணும். எடுத்துட்டு தூக்கிட்டு வேற போடுறா அப்படின்னு சரி. டவுட் எழுதுனீங்களா நீங்க? எழுதிங்க நிஜமா உங்களோட சேஃப்டி தான் சொல்றேன். என்னன்னா நிறைய தோணும் நமக்கு, சார் வந்து கேட்கலாம் அப்போதைக்கு தோணும். அது நான் உட்காந்து என்ன கேளுங்க அப்படின்னு வந்து கேட்க மாட்டீங்க மறந்துடு. அதுக்காக சொல்றேன் டக்கு அங்கேயே பாத்துக்கிறீங்களா அவங்க சர்வீஸா சொல்லி தர்றாங்க. நீங்க அவங்க கூட ஒர்க் பண்ணுவீங்களா? கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க. ஒர்க் பண்றப்ப என்னன்னா டவுட் கையில ஒரு ரஃப் பேப்பர் அவங்க கேளுங்க. கேட்டு அவங்க என்ன சொல்றாங்க இல்ல தெரியலன்னா டக்குனு ஒரு ரஃப் பேப்பர் வச்சுக்க கையில. எப்பயுமே ஒரு பேப்பரோட இருக்கு கிளாஸ் முடிகிற வரைக்கும். அது மாதிரி நோட்ஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது தான் ஃபர்ஸ்ட். அதனால அப்ப வந்து இன்னைக்கு நீங்க நோட் இன்னைக்கு நோட் பண்ணி நாளைக்கு மறுநாள் கிளாஸ் அப்ப கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தடுத்து புரிஞ்சிடும். இதெல்லாம் போச்சு நான் மாத்தலாமா? மாத்தலாம். கீழே ஐசி மாதிரி இருக்கும். அதுக்கு பிஜிஎம் மிஷின் இருக்கு. பிஜிஏ மிஷின் அந்த மிஷின்ல கொடுத்துருவாங்க. பட் அந்த மாத்திர அளவுக்கு போட மாட்டேன். இந்த கனெக்டர் இந்த கனெக்டர் இருக்கு, இங்க ஒன்று இருக்கு, இதுல ஒன்று இருக்கு. எல்லாமே அவுட்புட் போறது அப்படியே பக்கத்து எந்த கனெக்டர் சொல்லுங்க நான் சொல்றேன். இந்த கனெக்டர் நெட் போர்டு போறது. இந்த போர்டு போறது அது என்ன போர்டு சார்? அது இதான் பிஜிஏ. அதாவது நம்ம வீடியோ கண்ட்ரோலர் போர்டு. அவ்வளவுதான். இது அதுல இருக்கு அந்த மாதிரி. அதுல மேல இருக்குல்ல? ஆமா மேல போர்டு. இந்த கனெக்டர் சார், இந்த கனெக்டர் எடுத்து இது வந்து இது அங்க போர்டு பாருங்க. இது என்ன செக்ஷன் இருக்குன்னு சொல்லிடுறேன். கீபேட் இருக்கும் நினைக்கிறேன். முழுக்க இருக்கலாம் சுவிட்ச். ஆமா சுவிட்ச். முழுக்க சுவிட்ச். அந்த சுவிட்ச் போறாங்க. இது என்னது? இது டயோடு. கீழே போட்டுருக்கு சிம்பிள் போட்டுருக்கோம், டீம் போட்டுருக்கோம். அந்த ஹீரோஸ் நீ நம்ம இந்த பேசிக் கிளாஸ் இருக்கு. பேசிக் கிளாஸ் அவனு பாத்தியா? எழுதிட்டியா? சரி எழுதிட்டு நாளைக்கு ஒரு நாள் சீக்கிரம் வந்து வச்சுக்க. ஒரு 1/2 முழுக்க 2 சேர்த்து கூட திருப்பி ரிவைஸ் பண்ணிட்டு நாளைக்கு இந்த டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கலெக்ஷன் வாங்கிட்டு வரேன். உங்களுக்கு சும்மா ரெசிஸ்டன்ஸ், கண்டென்சர், டயோடு எல்லாமே காமன்ஸ் எடுத்து வைக்கிறேன். அது எப்படி மல்டிமீட்டர் எப்படி ஓப்பன் செக் பண்றது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். கிளாஸ் எடுத்து செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபால்ட் ஃபைனே நீங்க லைவாவே பேசலாம். சொல்றோட வருதுன்னு சொல்றோம்னா இதெல்லாம் லைவாவே பார்த்தலாம். நீங்க இப்ப நாங்க அப்ப எப்படின்னா எங்களுக்கு ஒரு பெரிய நோட்ஸ் மாதிரி போட்டு கொடுப்பாங்க. என்னன்னா வந்து டெட் ஃபால்ட்டா இப்படி பார்க்கணும், ஹரிஜான்லாம் இப்படி பார்க்கணும். அந்த மாதிரிலாம் ரூல்ஸ் எல்லாம் தேவையில்ல. பட் அது வந்து இப்ப பிராக்டிகலா இருக்கிறது பேசிக் போகும்போது பேசிக் கீபேட் ப்ராப்ளம் கீபேடுக்கு திணற போட்டு ஒரு இது நீ பிராக்டிகலா பார்க்கலாம். சொல்றேன் பிராக்டிகல் கிளாஸ் இல்ல அப்படின்னா நாங்களும் அப்படிதான் சொல்லுவோம். என்னன்னா இந்த ப்ராப்ளத்துக்கு இது செக் பண்ணுங்க, அப்படி ஸ்டெப் செக் பண்ணுங்க. இது லைவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அவங்க செக் பண்ண சொல்றாங்க, அதனால சரியாக மாட்டேங்குது. அவங்க நோட்ஸ் கொடுக்குறாங்க. அது என்னன்னா முறைகள்மா. இதுல ஒரு டெட் ஃபால்ட்னா என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்து பவர் கார்டு செக் பண்ண சொல்லுவோம். அது கரண்ட் வருதா, பவர் கார்டுக்குள்ள இன்புட் வருதா, அதுக்கு ஃபீஸ் வோல்டேஜ் வருதா, ஃபீஸ் இருக்கா, அடுத்து டயோடு இருக்கா, டயோட பிரச்சனை இருக்கா, அதுக்கடுத்து அதில் கெப்பாசிட்டி பிரச்சனை இருக்கா, அதுக்கடுத்து எஸ்எம்பிஎஸ் இருக்கா, அவுட்புட் டிரான்ஸ் இருக்குல்ல அந்த டிரான்ஸ் ப்ராப்ளம் இருக்கா, இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கடுத்து செகண்டரியில் இருக்க டயோடு நல்லா இருக்கா, செகண்ட் டயோடு எல்லாமே நல்லா இருந்துச்சு, செகண்டரி கெப்பாசிட்டி நல்லா இருக்கா, அதுக்கடுத்து நேரம் எல்ஓடியோட டிரான்சிஸ்டர். இந்த மாதிரி அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும் ப்ரொசீஜர். அவ்வளவுதான். நம்ம என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா எடுத்த உடனே இப்போ போட்டு ஆன் பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆக்சுவலா பவர் உள்ள போச்சு அப்படின்னாலே லேசா அந்த பிக்கரிங் இருக்கும். அதெல்லாம் நல்லா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். நார்மலா எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் எது கனெக்ட் பண்ணாலுமே ஒரு கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா ஆஃப் பண்ணுவேன். இந்த ஆஃப் பண்ணும். ஆஃப் பண்ற ஒரே ஒரு விஷயம். சும்மா இப்ப போங்க. இங்க
இங்க சவுண்ட் விட வேற எதுவும் வேரியேஷன் தெரியுது உங்களுக்கு. ஆனா ஆரம்பத்துக்கு தெரியாது. பட் ஆனா ஒரு டிவி இப்ப அந்த டிவி ஆன் பண்ணுவேன் இந்த லாஸ்ட் இது என்னன்னா இது இது இப்ப நீங்க நல்லா கண்டினியூஸா ஃபீல் பண்ணி பாருங்க. ஏதாவது ஆன் பண்றப்ப இந்த லைட்டிங் இருக்கு தெரியுமா, இந்த லைட்டிங்ல ஸ்லைட் ஃபிளிக்கரிங் இருக்கும். அது வந்து நீங்க கண்டினியூஸா ஃபீல் பண்ணாதான் தெரியும். எடுக்கவே தெரியாது, கண்டினியூஸா தெரியும். டிவி போடுறப்ப இன்னொரு லைட் லைட்டா அந்த வேரியேஷன் இருக்கு. அது கவனிச்சு பாத்துட்டீங்கன்னா அந்த வேரியேஷன் இருக்கு. வீட்டுல ஃபேன் போட்டாலே செட்டப் பாக்ஸ் ஒரு மாதிரி அந்த அது தெரியுதுல. இப்ப என்னன்னா நீங்க ஒரு டிவியை செக் பண்ணும் போதுமே அந்த ஃபீல் பண்ணுவீங்க. என்னன்னா டிவி ஆன் பண்ணி வச்சுக்கிறேன், ஆன் பண்ணி இந்த மாதிரி ஃபிளிக்கரிங் இருந்துச்சுன்னா சர்க்யூட்குள்ள வோல்டேஜ் எல்லாம் போகுது, கரண்ட் உள்ள போகுது, ஒர்க் பண்ணல. அப்ப மதர் போர்டு உள்ளுக்குள்ள ஏதோ பிரச்சனை, இனிஷியலா வந்த பிரச்சனை. இப்ப இனிஷியலாவே ஃபியூஸ் போயிருந்துச்சு வச்சுக்கோங்க, நீங்க போட்டீங்கன்னா எந்த வேரியேஷன் இருக்காது. இப்ப இந்த முழுக்க இருக்க ஃபியூஸ் போயிருச்சு அப்படின்னா கரண்டே உள்ள போனது வச்சுங்க, நீங்க போட்டாலும் போடாட்டியும் ஒரே மாதிரி இருக்கும். அப்ப சுத்தமா ஏதோ கரண்டே உள்ள போகலாம். அதுல வந்து இனிஷியலாவே பவர் செக்ஷன்ல பிரச்சனை இருக்கு. இப்ப அந்த மாதிரி வந்து திருப்பி ஃபிளிக்கர் ஆகி ஆனாங்க சரி உள்ள சிஸ்டம் இருக்கு, வோல்டேஜ் கரண்ட் உள்ள போயிடுச்சு, உள்ளுக்குள்ள வேற ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வந்து ஈஸியா நம்ம அந்த ஜஸ்ட் நம்ம ஆன் பண்றதே ஃபீல் பண்ணிடலாம். அது எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவு. நீங்க அது ரெகுலரா நேரா கைய வச்சுருவீங்க, சரி இங்க பிரச்சனை என்னன்னா நீங்க பவர் சப்ளை தொடவே மாட்டீங்க. நார்மலா ப்ரொசீஜரா செக் பண்ணணும்னா பவர் கார்டை செக் பண்ணணும், ஏசியை செக் பண்ணணும், டிசியை செக் பண்ணிட்டு இங்க வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா டக்குனு போட்டாலும் செகண்ட் பிரச்சனை அப்படின்றத நேரா மீட்டர் அங்க போய் வச்சுக்கோங்க. இதெல்லாம் செக் பண்ண முடியும். இல்லைன்னா நார்மலா நம்ம செக் பண்றப்போ ப்ரொசீஜர் பண்ணி என்ன செய்யணுமா, முதல்ல பவர் கார்டை செக் பண்ணுவோம். பவர் கார்டில் கண்டினியூட்டி இருக்கா, பிளஸ் மைனஸ் கண்டினியூட்டி இருக்கா, அதுக்கடுத்து உங்களுக்கு ஃபீஸ் போயிருக்கா, அதுக்கடுத்து பிரைமரி டெவலப் போயிருக்கா, பிரைமரி கெப்பாசிட்டி போயிருக்கா, பிரைமரி இதெல்லாம் போன பின்னாடிதான் அடுத்ததுக்கு போகணும். ஆரம்ப காலத்துல நீங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டீங்கன்னா எடுத்தோடனே டக்குனு செகண்ட் லைன் வோல்டேஜ் உள்ள வோல்டேஜ் செக்கிங் எல்லாத்துலயும் ஒவ்வொரு செக்கிங் பாயிண்ட் ஒன்று இருக்கும் கண்டிப்பா. இப்ப நார்மலா போனோம்னா 3.35 வோல்ட் வரும். எடுத்தோடனே ஆனாச்சுன்னா இங்கதான் பார்ப்போம். இங்க ஒரு செகண்ட் இருக்கு பத்தியா, இந்த லெவல் இங்க ஒரு வோல்டேஜ், இங்க ஒரு வோல்டேஜ், இங்க செக் பண்ணுவோம். இங்க செக் பண்ணி வோல்டேஜ் இருந்துச்சுன்னா சரி இங்க பிரச்சனை இல்லை. சப்போஸ் இங்கே வோல்டேஜ் வேணா அப்புறம் தான் இங்க நோண்டுவோம். இல்ல இங்க வோல்டேஜ் வச்சா எங்க சிஸ்டம் சைடு போயிடும். இதுல இருந்து இது வரும். ஆமா, இதுல செக் பண்ணும்போது இங்க அங்க வந்துச்சுன்னா அங்க இங்க எந்த பஞ்சாயத்து இல்ல, அப்பனா இங்க பிரச்சனை. ஆனா அந்த சிஆர்டி டிவில அடியில இன்னும் ஒரு போர்டு இருந்தது, இந்த நீளம் இந்த அதான் இந்த பேனல் கீபேட். ஒரு சில இதுல இதுலயே பத்த வச்சிருப்பாங்க. ஆமா, அதுல வந்து இதுல பத்த வைக்காம இருப்பாங்க. இது ஒண்ணு பிளஸ் பவர் ஆன் சுவிட்ச் இருக்குல்ல, அந்த சுவிட்ச் இருக்குல்ல, சுவிட்சுக்கு ஒண்ணு போகும். இன்னொன்னு டிகாசிங் பிடிசி காயின்னு சொல்லுவோம், டிகாசிங் காயில். பழசு பண்ண சொல்றல அந்த சொல்றல போய் நம்ம உள்ள பட்டு தெரிக்கிறது. இப்ப என்னன்னா கரண்ட் நீ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அங்க இருக்க கலர் பேட்சிங் நின்று சுத்தியும் இருக்குல்ல. இப்ப நான் சொல்றேன் உங்க முகம் தெரியறது அங்க இருக்க டாட்ஸ் வச்சா முகம் தெரியுது. இப்ப கரண்ட் ஆஃப் ஆகிறப்ப என்னன்னா இந்த இடத்துல எந்தெந்த இடத்துல கலர் நின்றுச்சோ அந்த இடத்துல அப்படியே நிக்கும். அப்ப என்ன திருப்பி அடுத்து ஒரு ஆன் பண்ணல, ஆன் பண்ணி அடுத்த கலர் போக தெரியுமா. இப்ப இங்க சிவப்பு இருக்கும், இப்ப அடுத்து நீங்க வேற என்ன வந்து ஊதா கலர் ப்ளூ கலர் வரணும். பட் என்னன்னா இந்த சிவப்பு நின்றுச்சுன்னா சிவப்பு மேல ஊதா போட்டா என்ன ப்ரௌன் கலர் ஆயிடும். அப்ப கலர் கஞ்சி வந்து வேற மாதிரி இருக்கும். அப்ப என்னன்னா ஜஸ்ட் ஒரு தடவை ஆஃப் பண்ணி ஆன் பண்ண இது டிகாசி பிடிசி காயின்னு சொல்லுவோம். அந்த கலர் டிவி சுத்தி பெருசா பாருங்க ஒரு காய் மாதிரி போட்டுருப்பாங்க. அதுக்குரிய கனெக்ஷன் தான் வரும். இந்த இருக்குல்ல இதை பிடிசி காயின் சொல்லுவோம். இந்த போட்டுருக்கும். அதான் இதுல வேற டெக்னாலஜி, இதுல வேற டெக்னாலஜி. அது ஏசி இன்புட். அது இப்ப இது என்ன போட்டு ஆன் பண்ணோடனே நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க கையை வச்சு அப்படியே முடியலாம். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஆன் பண்ணோடனே பின்னாடி இருக்கு டிகாசிங் காயில வந்து மேக்னெட்டிக் ஃபார்ம் ஆகும். மேக்னெட்டிக் ஃபார்ம் ஆகி உள்ள இருக்க சொல்றேன் இங்க பேச்சஸ் நிக்குதுல, இந்த கலர்லாம் முதல்ல இழுத்துரும். இழுத்து பிளைனா வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் தான் அடுத்து நீங்க புதுசா சிக்னல் போதுல சிக்னல் வந்து வெளியே வந்தோடனே கரெக்டா தெரியும். சப்போஸ் பிடிசி காயில் ஒர்க் பண்ணலன்னா உங்களுக்கு கலர் கலரா தெரியும். பாத்துருவீங்க சேவ் கலர் தெரியுது, மஞ்சள் கலர் தெரியும், மஞ்சள் கலர் பச்சை கலர் தெரியும். ஒரு மாதிரி இழுத்து படம் இழுத்து தான் தெரியுது. இந்த பிடிசி காயில் ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த பிடிசி காயில் டிகாசி காயில். படம் வந்து கலர் வரல அப்படின்னா என்ன பிரச்சனை?
கலர் வராது. இந்த ஆர்ஜிபில இந்த கிரீன் ப்ளூ வீடியோ ஆம்பிளிஃபையர் கட் ஆஃப் பண்ணா கலர் வராது. மேக்ஸிமம் பவர் சப்ளை தான் நிறைய அதிகமாக வச்சிருக்கோம். ஆமா பத்த வச்சிருக்காங்க. காய்கறி எல்லாம் போச்சுன்னா மாட்டாங்க. மாற்றணும். இதுல இந்த டிரான்சிஸ்டர் 3 கால் தான் டிரான்சிஸ்டர். 3 கால் மேல வந்தீங்கன்னா வந்து ஈஸி. இது பூரா ஹீட் சிங்க். ஆமா ஹீட் சிங்க். சைஸ் பெருசாவும் இருக்கும் சின்னதா இருக்கும் டிரான்சிஸ்டர். ஆமா ஆம்பியர் இருந்தாலும் இருக்கும். அது பவர் சப்ளை இன்புட் எடுத்து அந்த இடத்துலயும் எல்ஓடி பக்கத்துலயும் பெருசா போட்டுப்பாங்க. எல்ஓடி பக்கத்துல பெருசா இருக்கும். அந்த இடத்துல இது வந்து 2 மட்டும் தான் பெருசா இருக்கும். மற்ற எல்லாமே குட்டியா இருக்கும். பவர் சப்ளை செக்ஷன் வீடியோ செக்ஷன் வீடியோ பண்ணலாம். ஸ்பீக்கர் ஆடியோ ஐசி. கேபிள் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்குமா சார்? ஆமா இந்த சொல்லுற மாதிரி பின்னு சொல்லுற மாதிரி இருந்துச்சுல. எங்க வீட்டுல சாம்சங் டிவி வாங்கினா 12 வருஷம் ஓடிட்டு 6000 ரூபாய்க்கு 6500 ரூபாய்க்கு கிடைக்கும். அது இன்னும் நல்லா ஓடிட்டு இந்த மாதிரி டிவி. நான் சொல்றது உங்களுக்கு லைட் தான், ஹவர்ஸ் தான். நீங்க வந்து என்ன யூசேஜ் வந்து கம்மியா யூஸ் பண்ணிருக்கீங்க அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு எவ்வளவு டிவி பார்ப்பாங்க வீட்டுல? ரெகுலர் ஓடிட்டே தான் சார் இருக்கும். 24 hours ஓடுமா? 24 hours நைட் 10 மணி வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்கும். காலையில எத்தனை மணிக்கு ஆன் பண்ணுவீங்க? காலையில எழுந்திரிச்சோடனே 6 மணி 7 மணிக்கு ஆன் பண்ணிடும். நடுவில் வந்து ஒரு 10 to 11 ஒரு 2 மணி நேரம் தான் கேப். அது மாதிரி நைட் ஒரு இது ஈவினிங் ஒரு 4 to 5 மட்டும்தான். எவ்வளவு நாளாச்சு டிவி வாங்கி? 12 வருஷம் ஓடிட்டு இருக்கு. ஃபுல்லா கண்டினியூஸா ஓடிட்டு இருக்கும். அது சண்டேனா ஃபுல்லா ஓடும். நல்ல லைஃப் தான். அதாவது இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? இப்ப நீங்க இந்த கேபிள் சன் நெட்வொர்க் இதெல்லாம் வந்த பின்னாடி தானே. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க? சாயந்தரம் 5 மணி வரைக்கும் 5 மணிக்கு போட்டீங்கன்னா 8 மணிக்கு ஆஃப் பண்ணுவீங்க. தூர்தர்ஷன் ப்ரோக்ராம் வரப்ப நீங்க ரீசெண்டா நீங்க அதிகபட்சம் ஒரு 10 வருஷத்துக்குள்ள இருந்தது இருக்குமா? நான் 7th படிக்கிறப்ப மூணு வந்துச்சு அந்த விஷயமா தூர்தர்ஷன். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஈவினிங் அந்த 1 hour 2 hours தான். இன்னைக்கு இப்ப சன் நெட்வொர்க் வந்தாங்களோ அதுக்கப்புறம் கேபிள் போட்டாங்கன்னா கேபிள்ல தான் வந்து ஃபுல் டைம் அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சு. அது ஏதோ டர்போ பிளஸ்னு ஒரு கொடுத்துருக்காங்க ஆடியோ அது. அப்படியா சார்? அது சவுண்டு வந்து இந்த நீங்க சொன்னீங்க இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் எஃபெக்ட் நல்லா இருக்கு. ஸ்பீக்கரே போடாம 12 வருஷம் ஆச்சு. நல்லா என்னன்னா முக்கியமா ஸ்பீக்கர் அந்த பழைய டைப்ல குவாலிட்டிக்காக காரணம் என்னன்னா ஸ்பீக்கரோட இடத்துக்கும் பின்னாடிக்கும் அது எவ்வளவு கேப் இருக்கோ அந்த கேப்புக்கு தகுந்தாப்புல ஆடியோ வந்து ஆடியோட வால்யூம் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. நார்மலா ஸ்பீக்கர் பாத்துருக்கீங்களா? தனியா ஸ்பீக்கர் தான் நல்ல கேப் விட்டு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கலாம் எப்படி வச்சிருக்காங்க. நல்ல பெரிய அகலமா இருக்கும், உயரமா இருக்கும். அந்த மாதிரி இருந்தா தான் சவுண்டு பயங்கரமா வரும். அதே சேம் டெக்னாலஜி தான். நம்ம இதுல வந்து எல்இடி மானிட்டர்ல குட்டியூண்டு தான் ஸ்பேஸ் இருக்கும். மேக்ஸிமம் ஸ்பேஸ் எவ்வளவு இருக்கும்? எந்த இதுலயுமே ஸ்பீக்கர் அந்த அளவுக்கு தான் சவுண்ட் கேட்குமா சார்? அந்த பேக் இது இருக்குல்ல, பேக்ல எவ்வளவு தூரம் பேக் கேப் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல அந்த குவாலிட்டி பேஸ் எல்லாமே அந்த இருக்கும். பின்னாடி எல்லாம் சவுண்ட் எல்லாம் மாட்டி விட்டுருக்காங்கல்ல டிவில, அது எப்படி அந்த சவுண்ட் ஓரளவு நல்லா இருக்கும். அதான் அதுக்கு தான் என்னன்னா நார்மலா வந்து ஒரு ஸ்பீக்கர் குட்டியாகும், அதோட ஸ்பேஸே இவ்வளவு குட்டி அவ்வளவுதான் இருக்கும். இப்ப சவுண்ட் பார் நாங்க போறோம்ல அந்த மாதிரி பண்ணா ஒரு பெரிய பாரா போட்டு இப்ப இங்க பாத்தீங்கன்னா கேப் இவ்வளவு பெருசுல பாத்தீங்கன்னா இந்த கேப் வந்து நல்ல லென்த்தான கேப்பா இருக்குல்ல, அதனால அந்த பேஸோட எஃபெக்டா இருக்கும். அது இந்த சிஆர்டி அளவுக்கு வருமா சார்? அது சிஆர்டி அளவுக்கு வராது கண்டிப்பா. சிஆர்டி அளவுக்கு குவாலிட்டி எல்லாம் கண்டிப்பா அதனால எந்த மாடலையும் இல்ல. சவுண்ட் பார் தனி செப்பரேட்டா போடணும்னா கொடுக்கலாம்.
நீங்க சிஆர்டில உள்ள குவாலிட்டியை வந்து நீங்க நார்மல் எல்இடி எந்த ஒரு பிராண்டையும் வாங்க முடியாது. எல்இடில பேக்ல சவுண்ட் பார் போட்டுருக்காங்க. அதத்தாமா எதுலயுமே எந்த ஒரு பாப்புலர் பிராண்ட்ல கூட நீ பார்க்க முடியாது. வெளியே தனியா வாங்கி போடுறது அந்த குவாலிட்டி பார்க்க முடியும். சவுண்டு தான் நிறைய கம்ப்ளைண்ட் வரும். எங்க அக்கா வீட்லயும் அப்படிதான் யூனிட்டா தான் வாங்கியிருக்காங்க. சவுண்டு ஹோம் ஏதாவது ஸ்பீக்கர் வாங்கி போட்டா அந்த அளவுக்கு தெரியல சவுண்டு. சரி, அதாவது கீழே வீட்டு இருந்தப்ப வெளியே சவுண்ட், இப்ப மாடினாலும் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு சவுண்டு கேட்க முடியும். இது எல்லாமே ஈஸியா வருதா சார்? ஆமா, இப்ப ஏவியில மாற்றணுமா சார்? நார்மல் சிஆர்டி டிவில இதுல வந்து எல்இடி டிவில ஹெச்டி மாற்றாங்க. பிக்சர் குவாலிட்டி ஏவில நீங்க வெறும் 720 பிக்சல்ஸ் பாருங்க, 480 வரைக்கும் பார்க்கவே முடியும் ரிசல்ட். நீங்க HDMI போறப்பதான் நீங்க 1080 4K அந்த மாதிரி எல்லா ரெசல்யூஷனுமே ஹை டெபினிஷன் அப்படின்னு சொல்றோம்ல, அது HDMI மட்டும் தான் பார்க்க முடியும். இப்போ ஹெச்டிலே டைரக்டா ஸ்பீக்கர் கனெக்ட் பண்றாங்க சார், அதுக்கு குவாலிட்டி ப்ளூடூத்ல கனெக்ட் பண்றதுக்கும் இதுல கனெக்ட் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கும். அதான் EARC அப்படின்னா ஆடியோ ரிவர்ஸ் சேனல் அப்படின்றது வந்து குவாலிட்டி வந்து ரியலிஸ்டா இருக்கும். இப்ப நீங்க அதுல டால்பி சொல்றாங்க, ஆப்டிகல், இதெல்லாம் விட ஆப்டிகல் சூப்பரா இருக்கும். ஆப்டிகலோட அவுட் இருக்கலாம். நீங்க HARC விட ஆப்டிகல்னா அது ரியல் அவுட்புட் இருக்கும், இன்னும் குவாலிட்டி ஜாஸ்தியா இருக்கும். இன்னும் நம்ம டெக்னாலஜி வைஸ்லாம் இன்னும் பேக்ல தான் இருக்கும். நீங்க ஃபாரின் காரெல்லாம் அந்த என்ஜாய் பண்ற அளவுக்குலாம் நம்ம இன்னும் நிறைய சவுண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்றது. சும்மா 5.1 இப்ப நிறைய பேர் போறாங்க, பட் அந்த அளவுக்குலாம் வந்து பெருசாலாம் ஒன்றும் ஒரு ரியலிஸ்டிக்கா இருக்காது. நீ 100 தேட்டர்ல போய் ஏதாவது ஒரு தேட்டர்ல வேணா ஒரு ரியலா படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இன்னும் நீங்க தமிழ் படம் இங்கிலீஷ் படம் வித்தியாசம் பாத்தீங்களா? இங்கிலீஷ் படத்துல பயங்கர சைலண்டா இருக்கும். ஏதாச்சும் ஒரு சில சீன்ல தான் சவுண்ட் வரும். அந்த நேரத்துல வந்து நல்லா எல்லாம் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கு. நம்ம இதுல பூரா பொழுது கத்திக்கிட்டே தான் இருக்கேன். மியூசிக்லயும் சொல்றேன், மியூசிக் இவங்க பண்றதுமே நம்மள ஒரு டேஸ்டுக்காக ஒரு ஃபீல் பண்ணி வச்சுட்டாங்க. தமிழா கத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி வச்சிட்டாங்க. இந்த கேபிள் இருக்குல்ல சார், எல்விடிஎஸ் கேபிள், இது பக்கத்துல உள்ள காம்போனன்ட்ஸ்ல இத்தனை வோல்ட் தான் வரணும்ன்ற மாதிரி இருக்கும். ஆமா, எல்விடிஎஸ் பின் ஒவ்வொரு பின்னுக்கு ரெண்டு வோல்டேஜஸ் இருக்கு. VG1 VG2 அந்த மாதிரி. அது அதுல இருக்குமா சார்? இதுல இருக்காது. இதுல அந்த மேல இருக்கும். இதுலயுமே 1ஆம் நம்பர் இருக்குல்ல, உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 1ஆம் நம்பர் தெரியுங்களா? ஆக்சுவலா பட்டையா போட்டுருப்பாரு, அந்த கேபிள் போற இடத்துல பட்டையா போட்டுருப்பாரு. எல்விடிஎஸ் கேபிளோட ஒரு கார்னர் மட்டும் பட்டையா தீட்டிருப்பாங்க. பட்டையா தீட்டி 1ஆம் நம்பர் கரெக்டா துண்டா போட்டுருப்பாங்க. இது கீபேட் எல்விடிஎஸ் கேபிள் இருக்கு. கீபேட் அந்த காரணம் தெரியுதா? ஆமா. லேட்டஸ்டா ஒரு ஓஎல்இடி போட்டுருக்காங்கம்மா. ஒரே டிவி இந்த இருக்குல்ல, இங்கிட்ட படம் தெரியும், இங்கிட்ட படம் தெரியும். டிவி பாத்தியா? எல்ஜில வீடியோ போடுறேன், வீடியோ போறேன் பாரு. படம் எப்படி ரெண்டுன்னு தெரியுமா? ரெண்டு பக்கம் தெரியும். போய் கண்ணாடி மாதிரி தான் இருக்கு. இங்கிட்டு பார்த்துட்டு நிறைய அந்த எல்இடி டிவில இந்த ப்ராப்ளம் தான் சார் வருது. கோடு வருது, சேனல்ல டாட்ல இந்த உடைஞ்சிருது. சில எதுனாலும் பேனல் போயிடுச்சுன்னு சொல்லிடுறாங்க, கோடு தான் போயிடுச்சுன்றாங்க. அப்புறம் அதான் ஒரு மாதிரி போயிடுச்சுன்றாங்க. இதில் பார்க்க முடியாது சார். அதெல்லாம் ஸ்கிரீனை போய் ஸ்கிரீன் பிரச்சனையா பார்க்க முடியாது. இந்த லைன் வர்றதுன்னா அது பாண்டிங்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பாண்டிங்ஸ் கொடுத்து சரி பண்ணலாம்.
மற்றபடி பிசிக்கலா உடஞ்சிருச்சுன்னா அவங்க பண்ண முடியாது. வாஷிங் மிஷின்ல உடஞ்சதெல்லாம் பண்ண மாட்டாங்க. உடஞ்சே பண்ண முடியாது. எது சார் அது இப்போ அந்த லைன்ஸ் வருதுமா, லைன்ஸ் வர்றது, அப்புறம் நீங்க இப்ப சொல்லுவீங்களா திடீர்னு ஒரு மாதிரி இமேஜ் சரியில்லாம வர்றது, பிளஸ் இப்படி கோடு வர்றது, இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து தான் பாண்டிங் சொல்லுவாங்க. அதுவும் பேனல் கம்ப்ளைண்ட் தானே? அது பேனல்ல ஆக்சுவலா பேனலுக்கு கீழே பின்னாடி ஒரு பெரிய ஸ்கேனர் போர்டு இருக்குல்ல, சின்ன போர்டு, இந்த போர்டுக்கும் இந்த பேனலுக்கும் நடுவுல ஒரு சின்ன ரிப்பன் மாதிரி கேபிள் இருக்கு, ஒரு ப்ரௌன் கலர் கேபிள் இருக்கு. அந்த கேபிள கலட்டி பார்த்தோம் 4 கேபிள். பாண்டிங் மிஷின்ல உடஞ்ச சரி பண்றது, பாண்டிங் மிஷின் உடஞ்ச சரி பண்றது உலகத்திலே கிடையாது. ஒரு மட்டும் தான் பண்ணிருக்கேன், அடுத்து நம்ம தான் பண்ண போறோம். கண்டிப்பா தொடச்சு ஸ்கிரீனை ரெடி பண்ணிக்கலாம். சும்மா ஒன்ன மேட்ச் ரெடி பண்ணி யூடியூப்ல போட்டா யூடியூப்ல ஃபிட் ஆயிரும். பெஸ்ட் யூடியூபர் அவளை கூட்டு வாங்க. நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க சார் யூடியூப்ல, சில நேரம் உடச்சு விட்டு போயிடுறாங்க, அதிகமாயிருது ப்ராப்ளம். அப்படியே ட்ரை பண்ணி போட்டுருக்காங்க வீடியோ பார்த்தேன். தமிழ்ல கிடையாது, இங்கிலீஷ்லயும் வேற இதெல்லாம் பாத்தீங்கன்னா துடைக்கிறாங்க. அந்த மாதிரி வெயிட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு ஆன் பண்றான், இருக்கிறதும் அதிகமாயிருக்கு. இன்னொரு இடத்துல வருது, கீழே ஒத்து போயிடுறாங்க, நான் கட்ட தேத்தி விட்டுறேன், இப்படி இருக்கு.